ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பன்னீர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் 65 செய்யறதுக்கு இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து நல்லா உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லா நீளமாக இந்த மாதிரி பன்னீர் ஃபிங்கர்ஸ் மாதிரி போட போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ பன்னீர் இன்னொரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிக்கன் 65 மசாலா எல்லா கடையிலும் கிடைக்கும். ஏதோ ஒரு பிராண்ட் வாங்கிக்கோங்க. அதை ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் தேவைப்பட்டால் மட்டும் தெளிச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் இந்த பன்னீர் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா பன்னீர் 65 ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்ல மழைக்காலங்களில் பன்னீர் 65 நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். 65லாம் சாப்பிடும்போது இந்த லெமனை கட் பண்ணி அது மேலே பிழிஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக கடையில் வாங்கவே மாட்டீங்க, வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். இதை கிச்சன்லேயே நான் 2 எடுத்து சாப்பிட்டுட்டேன். எங்கள் வீட்டு கிட்ஸ் தட்டில் இருந்த தடையுமே தெரியாத அளவுக்கு இந்த பன்னீர் 65 காலி பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.